மாசம் மூலம் பிராக்டிஸ் பண்ணது பெருசு இல்லையா? கீரிப்பட்டிக்காரன்னா வாய் பேசுன தெரியுமா? டேய் அவன் மாட்ட புள்ள மாதிரி வளர்க்குறான்டா. திமுறதான் பேசுவான். அவன் மாட்டான் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டோம். ஆனா என்ன நக்கல் ஏன் பேசுறான் தெரியுமா? இந்த வாட்டி எந்த மாட்டை அணையிறமோ இல்லையா அவன் மாட்டை வச்சு செஞ்சனுமியா? அவன் மேல உங்களுக்கு என்ன இவ்வளோ கோவம்? விடிஞ்சா ஜல்லிக்கட்டு வாடி வாசல் வரட்டும் பார்த்துப்போம். டீய குடி. போய் புடியா மாட்ட. ஐயோ கருப்பு வந்துக்கான்னு தெரிஞ்சா மாடு வாடி வாசல் தாண்டாதியா? எல்லா மாட்டையும் நம்மளே பிடிச்சா பசங்க எப்ப பிடிக்கிறது? அதான் ஒதுங்கி நிக்கிறேன். நில்லு 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 நில்லு. நம்ம மாதிரி தான் இருக்கு. இவன் தான் நீங்க சொன்ன கிரி பிடிக்காரனா? சொன்ன மாதிரி ஓவரா பேசுறான். போய் புடிய மாட்ட. யோ இந்த ஜாதி மல்ல எக்கச்சக்கமா புடிச்சறியா? ஜாதி மாதிரி தான் புடிச்சு வச்சாரு. ஏமாடி இருக்குல்ல. இருமாப்ல புடிச்சா என்ன தருவாரு? அதான் 10 பவுன் சொல்லுதுல. அப்புறம் என்ன? ஓ நகைப்படம்ல கருப்பு கால் தூசிக்கு சமானம். வீட்டுல வந்து பாரு நாங்க எவ்வளவு மடல் அடிக்க வச்சிருக்கோன்னு. வேற என்ன வேணுமா? தங்கச்சியை கட்டி குத்துறியா? மாமா இங்க பாரு. சொன்னாக்கில அவங்க வம்பளுக்கு மாமா மாமா இரு. நீ புடிச்சு உயிரோட இருந்தா வா. அப்புறம் வம்பளுக்கு சொன்னா கேளு. நீ கிளம்பி வாங்குற. புடியா நான் தரேன்.
நான் செத்தனா எனக்கு வாடி வாசல் செலவுக்கு சொன்னேன்னு சொல்லு. ஓ ஏப்பா ஏய், நீங்கள மாமா மச்சன் தானே? எவனோ ஒத்த வீட்டுக்காரன் பொண்ணு தரேன்னு சொல்லியிருக்காப்ல, என்ன இதில் கேட்க மாட்டீங்களா? எப்ப இந்த பையன் சொல்றது சரிதானாப்பா? என்ன நீ வாக்கு கொடுத்ததுக்காண்டி நாங்க மாயமாச்சுனே அங்காளி பங்காளி யாரும் இல்லையா? ஏய் மாயி, நீ செய்யறது தப்புப்பா. நம்ம சாதி சனம் ஒண்ணு இருக்குல்ல. ஏப்பா நீயே எல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டா பெரிய மனுஷன் நாங்க எதுக்கு இருக்கோம்? என்னத்தா எல்லாரும் கரிச்சுக்கிட்டு இருக்காங்க? உன் பங்கு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு? என்ன வீரன் வீரன் மட்டும் பார்க்காதீங்க, புள்ளைய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். அது மட்டும் பார்த்தா போதும். இல்லாத்தா, புரோக்கர் ஒரு ஜாதகம் கொண்டு வந்தான். 10 பொருத்தம் நல்லா இருந்தது. என்ன படிப்பு இல்ல, வசதி இல்ல. 10 பொருத்தமும் நல்லா இருக்கு, நல்லா வச்சு பார்த்துப்பான்னு நினைச்சு படிப்பு என்ன வசதி என்னன்னு சரி போய் பேசி பாரியான்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்ன தெரியுமா? ஐயா, எங்க அம்மாவுக்கு சித்தம் சரியில்லை, வாய் பேச வராது. நானும் 10வது தான் படிச்சிருக்கேன், வசதி கிடையாது, கூலி வேலை தான் பார்க்கேன். அதனால இந்த பொண்ணு வேணாமியா, இந்த பொண்ணுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். இந்த காலத்துல வசதி வாய்ப்பு இருக்கிற பொண்ணை வளைச்சு போடணும்னு நினைக்காம நின்று பேசியிருக்கான் பாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே பையன் எனக்கு ஜல்லிக்கட்டுல வந்து நிற்கும் போது என்ன அறியாம புட்ரா பொண்ணுதன்னு சொல்லிவிட்டேன். என்ன பண்ண சொல்ற? மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சேன். எப்ப கேட்டுட்டே இருக்கா, நீ எதுவும் பேசாம இருந்தா என்னப்பா அர்த்தம்? என்னத்தையா சொல்ற? அவன் ஒரு குடியாரனாப்பா. அத நீ சொல்றியா? இங்க யாரையா குடிக்காம இருக்கா? அவன் குடிப்பான், ஆனா குடிகாரன் கிடையாது. அவனே ஊரெல்லாம் சண்டையை போட்டு பகையை வளர்த்து வச்சிருக்கானப்பா. ஆம்பளை 4 இடத்துல சண்டை போட்டுதான் செய்வான். அதான் ஆம்பளை கழகு. ஊழிக்காரனை போய் சரிச்சவமா உட்காரிக்க பாக்குறியப்பா. என்னையா கூலிக்காரன் கொடிசரும்? போற பொண்ணு ஒழுங்கா நின்னு நிதானமா சூதானமா குடும்பம் நடத்தினா அவனும் 4 காசு சம்பாதிச்சுட்டு போறான். இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சு பேச போங்க. ஏய் மாயே, கேள்வி கேட்கிற சொந்தக்காரன போறா எகனைக்கு மோகனே பேசிக்கிட்டா என்ன அர்த்தம்? மொக்கத்தனமா கேள்வி கேட்டு அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. எனக்காக யாரும் சண்டை போட வேணாம், நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிறுக்கு பிள்ளை, உனக்காகத்தான் முன்னாடி நாங்க சண்டை போட்டுருக்கா, நீ என்ன அப்படி பேசிக்கிருக்க? உன் வேலையை பாரு, உனக்கு என்ன? என் அண்ணனுக்கு நான் தான் உசுரு. அது சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்து பார்த்து வளர்த்துச்சு. அதுக்கு தெரியாதா எது சரி தப்புன்னு? அதுவும் இல்லாம அது ஒரு வார்த்தை சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அது எது செஞ்சாலும் எனக்கு சரியா தான் இருக்கும். நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ள சாப்பிடு. தேங்க்ஸ் மாப்பிள்ள.
மாமா தலை சுத்துல வாந்தி மயக்கம் தான் வந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சூப்பரா இருக்கு. ஏன் இல்ல நம்மளை கட்டிட்டா கத்தியில் குத்து சாவன்னு சொன்னால ஒருவேளை விசேஷம் வச்சிருந்தானா டவுட். ஆமா நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஒண்ணும் பண்ண முடியும், என்ன தான் பண்ணும். மாமா சின்னால் பெட்டுக்காரனா பாரு. யாரு அவன்? அந்த ஊருக்காரன் இல்ல மாப்பிள்ள. ஐயோ, இதுல என்ன கலந்துருக்குன்னு தெரியல. பாயசம் குடிச்சு பல வருஷம் ஆச்சு, எச்சி ஊர் என்ன ஆனாலும் சரி. எங்கிட்டு புறா என்ன ஒரே கண்ணை கட்டுது, கை கால் வழங்காம போயிருப்போன்னு ஒரே பயம். முத்தே இத வந்துட்டேன். சீக்கிரம் வாமா. பெருசு சீக்கிரம் பாயா. நீ போயிட்டு வாப்பா. சின்ன பசங்க தனியா இருக்கணுமே. பாயா நானும் வரவா சினிமாக்கு? ஆமா ஆமா வா வா வரேன். வாங்க மாப்பிள்ள. இருக்கு உட்காருங்க. இருங்க நாங்க போயிட்டு இல்ல நீங்க இருக்கலாம். இல்ல நீங்க இருங்க, நாங்க சினிமா போயிட்டு நீங்க. நீ என்ன கட்டாயப்படுத்தி கேன்வாஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்ச பால் விட்டு போன மாப்பிள்ள. நான் காலையில இருந்து பாதுகாப்பா இருந்ததே அந்த கடவுள் புண்ணியம். என்ன எப்படியா நான் போறேன் மாப்பிள்ள. நான் சொன்ன வண்டியில முடியல, அதெல்லாம் மூல காரணமும் தப்பா போச்சு. மோசமா உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு கருப்போ. டேக் ரெஸ்ட், ரிலாக்ஸ். வண்டி குட்டி கனவோ காத்து ஆள் தூக்குதே. என்னடி இவங்க எங்க படுத்திருக்காங்க தெரியல, அன்பு கிட்ட கேட்டு பாப்போம். அன்பு, இன்னைக்கு என்ன முத ராத்திரின்னு சொன்னாங்க? உன் புருஷன் வெளியே கட்டில் போட்டு படுத்திருக்காரு. என்ன வெளியவே தானா? ஆமாண்டி, வெளியே தான். விடிய விடிய வந்து பாத்துட்டு போங்க. ஏய் டிக்கெட், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் இருக்காங்கடி. அடிங்க போங்கடி. சரி வா போலாம். இல்ல வந்துட்டான். யோ, எதுக்கு இங்க வந்து படுத்திருக்க? எஞ்சி உள்ள வந்து படியா. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டி. இந்த கருப்பை மாடு முட்டி செத்தாலும் சாவனே ஒளி ஒரு பொண்ணு தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டான்ற வரலாறு கருப்பனுக்கு தேவையில்ல. யோ, உன்னை கொல்றதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா? அன்னைக்கு நீ வந்து நின்று பேசினல்ல, கீழே கடந்த செங்கல் எடுத்து அடிச்சிருந்தா நீ செத்துருக்க மாட்ட. செங்கலுக்கு அடிச்சிருப்பியா? அந்த பிளான் இருந்துச்சா? இஸ் இட் ட்ரூ? ஆமாயா. ரொம்ப டேஞ்சர். நீ தான் நான் கல்யாணம் பண்ண கதை கொடுத்து சாவன்னு சொன்ன. அப்புறம் இதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? எனக்கு என் அண்ணன்னா உசுறு. அது தலை குனிஞ்சு நிக்கிறதுனால பார்க்க முடியாது. அதையும் தாண்டி உன்னை எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். என்னையா? உனக்கா? எப்ப நடந்தது இந்த காமெடி? அன்னைக்கு உன்னை ஆண்டிப்பட்டி சந்தையில வச்சு பார்த்தேன். கீரை வாங்கிக்கிறியா? மாப்பிள்ள, சின்ன பயலுக்கு செல்லுக்கெல்லாம் தப்பான படத்தை அவன் ஏத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கேட்க வேண்டியதா நீ போய் கேட்டு அடிக்க வராயா? அடிங் பிளடி நான்சென்ஸ். வா என்ன அப்பா. வாங்க சார். என்ன வாங்க சார், வாங்க வாங்க. இவர் அடுத்த வீட்டு பொம்பளை ஆபாசமா பாக்குறது தப்பு. இதுல ஊருக்குலாம் வேற ஏத்தி விடுவியா? இதே உன் வீட்டு பொம்பளை ஏத்தி விடுவியா? உன் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏத்தி கொடுப்பியா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு போயா. இவர் நம்ம பார்க்காத மாதிரி வந்துட்டாரு எம்ஜிஆர். வா வா வா. எங்க போற? வா வா. உன் ஏரியாடா. முடிச்சுடு முடிச்சுடு விட்டுரு. இல்ல ஒரு ஆளு ஏன் நாள் அப்பா மூஞ்சில மட்டும் அடிக்காத. மூஞ்சில மட்டும் அடிக்காத. ஓ, ஆனா அந்த சீன்ல எங்க மாமா தானே ஹீரோ. என்ன உனக்கு பிடிச்சது? யாரோ தெரியாத பொண்ணுங்களை தப்பா பாக்குறாங்கன்னு கோவப்பட்டல, அப்பவே எனக்கு ஒன்னு பிடிச்சிருச்சு. ஏய், எல்லாரும் பாக்குறாங்க, மரியாதை உள்ள வந்து படு. எது வந்தாலும் எங்கன்னு பேசு பார். அதை ஏதோ பேசி என்னை ஏமாத்தி பிளான் பண்ணி உள்ள கூட்டு போய் கொள்ளலாம் நினைச்ச.
நான் மாடு பிடிக்கிறோம் முரடம் வீரம் பாத்துக்கோ. யோ சும்மா மாடு பிடிக்கிற அதை பிடிக்கிற முதல்ல என்ன பிடிச்சு நிறுத்தியா பாப்போம். ஏய் திருட்டு அந்த காலையை பிடிக்க வேண்டியதானே, உனக்கு பிடிக்க பண்ணா. சும்மா வாய் பேசாத புடின்னு சொல்றேன். பயந்துட்டியா? யோ எங்கயா போன நீ? உனக்காக எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? செஞ்சிட்டு இருக்க வேலையை பாதிலே விட்டு வர முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரியா, நீ எங்கிட்ட வேணாலும் போ, ஆனா காலையில 6 மணிக்கு கிளம்புனா சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துறியா? சொல்லிட்டேல இனிமே எங்க போனாலும் சரி கரெக்டா சாயந்தரம் 6 மணிக்கு டான்னு வீட்டுல போய் அந்த கருப்பை. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேப்பியோளோ? ஏன் பிடிக்கும்னா எவ்வளவு பிடிக்கும்? நிறையவா? ஏயா கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னையா நிறைய பிடிக்கும்? என்ன நான் கொஞ்சம் வெள்ளத்தோலா இருக்கேனே அதனாலயா? நான் படிச்சிருக்கிறதுனாலயா? நான் வசதியான வீட்டுல இருந்து வந்ததுனாலயா? என்ன எப்படியா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்? நேரத்துக்கு கேட்போம். என் பொண்டாட்டி பிடிச்சிருக்கா? சாப்பிட்டியா? சரி அந்த பக்கம் திரும்பி பார்த்து. மிஸ்டர் அன்பு, எங்க அம்மா ஒரு மனுஷிய மாத்தி உட்கார வச்சுங்க பாருங்க, அங்க பிடிச்சது உங்களுக்கு. இந்த ஊர்க்காரங்க இல்ல அக்கம் பக்கத்துல நான் ஒரு குடிகாரன் முரடன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவேன், இப்படி என்ன வேணா சொல்லலாம், அதெல்லாம் உண்மைதான். நீ வேணா அப்படி பண்ணனா என்ன உன் புள்ளையா நினைச்சு 4 திட்டு இல்ல 4 அடி கூட அடிச்சுக்கோ, என்ன விட்டு மட்டும் போயிடு. யோ என்னையா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பசி சாப்பிடு. எனக்கு பசி சாப்பிடு. எனக்கு பசி கை கழுட்டு வாயா சாப்பிடலாம். அவனை கூட்டு போய் சரப்பத்தி விட்டு. ஆண்டுபட்டி எந்திரா சரடி போ. அங்கோ என்னயா? என்ன யோ கொன்றுடா உன்னை. அங்கோ வாடா அங்கோ ஆய். ஏப்பா என்ன எங்க வீட்டு மாப்பிள்ளை இப்படி தனியா கொண்டுக்கீங்க? வா அப்படி போய் சரக்கு கடிச்சிட்டு வருவான். நோ நான் பாத்துக்கிறேன். நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன், நீங்க கிளம்பு. நானும் ஆண்டிப்பட்டி வந்து ஃபேமிலியா தான் வந்திருக்கேன். பெருசு என் பொண்டாடி தெரிஞ்சா போட்டு அடிப்பா, இப்போ வேண்டாம் கிளம்பு. நீங்க வேற ஏத்தா அன்பு மாப்பிள்ளை கூட்டு போவா. ஐயோ சாமி கூட்டிட்டு போக. பாத்தீங்களா மருமனே கூட்டு போச்சு. வாங்க 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 எந்திரிங்க. அளவுக்கு மீறி போகுது. மாப்பிள வருஷ நாட்டு பெருசு வந்திருக்காங்க, அவருக்கு ஒரு லவ் பேக் ஊத்தி கொடுங்க. வசநாடு பெருசா? எங்க? அப்படியே உங்க பின்னாடி திரும்பி பாருங்க. பஞ்சாயத்து அதை நான் பாத்துக்கிறேன். லவ் பேக் வசநாடு பெருசு லவ் பேக் ஆனவா ஏச்சிப்பா. பா என்னப்பா? ஏய் பேரடா பச்சை சதா. இந்த சதா நாய் காசு வசூலிக்கு போனா மரியாதை வசூலிக்கணும். கந்தூட்டி கொடுத்துட்டா என்ன வேணா பண்றதா? 10 பிள்ளைங்க அப்புறம் மட்டும் அடிக்கிறான்.
நாய். என்ன பால் பாண்டே, தப்புதானா? பா என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க அப்பன் பிள்ளைகளை என்ன பிரச்சனையோ நமக்கு எதுக்கு என்ன சொல்லு. ஆண்டுவேன். அதாவது பால் பாண்டி, கந்து வட்டி கொடுக்கறதே தப்பு, பாவம். இல்ல அதிகாரம் ஆணவம் வேறையா? இப்படியே பண்ணிட்டுறேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அத்தை கண்ணு ஏமாறாத மாதிரிதான். குற்றம் புரிந்தவன் அடியகாத்தா 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 அப்படின்னு சாக வேண்டியதான். என்னப்பா ஒரு பெரிய மனுஷனை போய் இப்படி பேசிட்டு இருக்க? யாரு இவன் பெரிய மனுஷனா? கக்கூஸ் போக மாதிரி இவன் பெரிய மனுஷனா? காசை கூட்டி கொடுத்து பழகிற நாய் நீ பெரிய மனுஷனா? என்ன என்னப்பா கோவமா பாண்டே? கண்ட்ரோலா இருக்க பால் பாண்டே, அதுவும் குடிச்சு வேலை கண்ட்ரோலா இருக்க. என்னாச்சு? இன்னும் விசேஷமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? விசேஷ வீடுன்னு சொன்னீல்ல, எலவு வீடாயிடக்கூடாது. என்னடா ஆச்சு? உன் மச்சின தண்ணியை போட்டு சதம்பல் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகி போட்டுப்பா. விடப்பா, நீ எப்ப பார்த்தாலும் அவனை காப்பாத்தி இருக்கா? குடியார பையன் மரியாதை தெரியாம இருக்கான். உம்பாட்டில் பேசி மாமா நான் பார்த்துட்டேன். ஐயா ஓ என்னன்னு பூசி பாரு. ஆரம்பிக்கலாங்களா? மகாராஜா மெதுவா மெதுவா. மகாராஜா, இந்த காணியை வச்சு எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் மகாராஜா. ஐயா நான் மகாராஜா இல்ல, வேஷம். அப்ப இது கூட தான் வேஷம். என் பொண்டாடி போட்டுட்டு வேஷம் எப்படி இருக்கு? தேங்க்ஸ். அவன் உங்களுக்கு என் பொண்டாட்டி யாருன்னு தெரியாதுல்ல? தெரியாதுங்களே. என் பொண்டாட்டி, அவ பேர் மிஸ்டர் அன்பு. அந்த பேர் அவளுக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கும். அவ என் மகாராணி, அவ என் தேவதை, அவ என் உசுறு, அவ என் குலசாமி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், எனக்கு அவ்வளோ மட்டும்தான் பிடிக்கும். மாப்பிள்ள கவிதை. என்னக்கா கற்பனைய தேடுற? போதை தெளிஞ்சு போச்சு அந்த சந்தலப்பார் கூத்த. நீ ஓர பண்ணி பயமுத்தாதரா? அப்படியா பண்ண? உனக்கெல்லாம் அம்பட்டு திமிரு. அந்த இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கவே, நேரம் உன்னை விஷத்தை வச்சு கொண்டு இருப்பேன். பாவம் அந்த அக்காவா இருக்க உன்னை விட்டு வச்சிருக்காங்க. இனிமேலாவது புத்தியா பொழைக்க பாரு. இவங்கிட்ட என்ன வெட்டியா பேசிக்கிட்டு வாங்க சாரத்துக்கு ஒரு போலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோப்பா? கிலோ 50 ரூபாமா? ஒரு கிலோ கொடு. எதுக்கு இப்படி நிக்கிற? தப்புன்னு தெரியுதுல்ல? நேத்து சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இங்க பாரு, இங்க பாரு. நான் இனிமேல் பண்ண மாட்டேன். சரி வா, வான்னு சொல்றேன்ல. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? சரி பரவாயில்ல.